முத்தழகுல இன்னைக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. முத்தழகு அஞ்சலியோட குழந்தைய வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. பூமி குளிச்சுட்டு வந்தோன்னே அப்பா பாரு, அப்பா வந்துட்டாரு பாரு, அப்பான்னு சொல்லு அப்படின்னு கொஞ்சுறாங்க. சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்த பூமி அஞ்சலியோட குழந்தைய பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. அஞ்சலி பண்ணதையே தான் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த குழந்தைய பார்த்து என்ன அப்பான்னு கூப்பிட சொல்லுவீங்க? அப்ப கோர்ட்டு கேஸ் எதுவும் வேணாம், பஞ்சாயத்தை கூப்பிட்டு இவ என் குழந்தைதான்னு சொல்லிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. முத்தழகு உடனே எனக்கு என்னன்னே தெரியலங்க. இந்த குழந்தை உங்க குழந்தையா இருந்தா நம்ம உறவு நீடிக்காதுன்னு எனக்கு நல்லா புரியுது. இருந்தாலும் இந்த குழந்தைய பார்த்தா மட்டும் எனக்கு ஒரு ஈர்ப்பு வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு முத்தழகு கேட்க சூசைய கூப்பிடுறாரு பூமி. சூசை கிட்ட குழந்தைய கொடுக்க வச்சு இந்த குழந்தைய கொண்டு போய் அஞ்சலி ரூம்ல வச்சிருன்னு சொல்றாரு பூமி. அவர் சும்மா இல்லாம அஞ்சலி கூட இருக்கும்போது இந்த குழந்தை சந்தோஷமாவே இல்ல, சின்னம்மா கூட இருக்கும்போது மட்டும்தான் இந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வேற சொல்லிட்டு போறாரு. பூமி முத்தழகு கிட்ட இந்த குழந்தைய நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏத்துக்கிட்டேன்னா அது எனக்கு அவமானம், நான் பண்ண தப்ப நானே ஒத்துக்கிறேன்னு அர்த்தமாயிரும். நம்ம குழந்தையே தத்து கொடுக்க நீங்க ஒத்துக்கிட்டீங்கல்ல, நாளைக்கு கோயிலுக்கு நீங்க மட்டும் போங்க, நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. முத்தழகு அதுக்கப்புறம் பூமி மடியில படுத்துக்கிட்டு நீங்க வர்றேன்னு சொன்னாதான் நான் எந்திரிப்பேன், நம்ம 2 பேருமே போலான்னு சொல்றாங்க. பூமி அதுக்கப்புறம் சரி நான் வர்றேன், ஆனா தத்து கொடுக்குற இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்றாரு. காலையில கோயிலுக்கு கிளம்புறாங்க. அஞ்சலி வந்து நான் உன் கூட வர்றேன் பூமின்னு சொல்றாங்க. ஆனா பூமி நான் உன் கூட எல்லாம் வர முடியாது, முத்தழகு கூட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பத்தாக்குறைக்கு அவங்க அம்மாவை பார்த்து இந்த வீட்டோட வாரிசு அஞ்சலியோட குழந்தை தானே, அந்த குழந்தைய நீங்களே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பேச்சி அம்மாவும் உங்க அப்பாவே சொல்லிட்டாரு வா போலாம் அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கிட்டு கிளம்புறாங்க. ரெஜினா இங்க தயாக்கு கால் பண்ணி 2 வீலர்ல இப்போ முத்தழகும் பூமியும் வருவாங்க, குழந்தைய பிளான் பண்ணபடி தூக்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க. தயா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு, ஆனா நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, கத்திரிக்காய் முத்துனா கடைவீதிக்கு வந்துதானே ஆகணும், அப்ப தெரிஞ்சுக்கிறேன். நாங்க குழந்தைய பத்திரமா தூக்கிடுறோம், தூக்கி ஆசிரமத்திலையும் சேர்த்தர்றோம்னு சொல்றாரு தயா. 2 வீலர்ல கிளம்ப போறாங்க. அதுக்கப்புறம் முத்தழகு சொல்றாங்க நம்ம கார்லயே போயிடலான்னு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா பிளான் பண்ணபடி குழந்தைய தூக்கிடுறாங்க. குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா, கதையை இனிமேல் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.